ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷிர்வினோட பர்த்டே வருது. அதுக்காக அவங்க அப்பா ஒரு 1 வீக் முன்னாடியே இந்த சைக்கிள் அவனுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்து கடையில் இருந்து வீடு வரை நானே ஓட்டிட்டு வரேன்னு சொல்லி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தான். நானும் ஷிர்வினுக்காக நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். அதில் தான் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். பேக் பண்ணுறதுக்கு கிஃப்ட் ராப்பிங் பேப்பரில் எதுவும் கிடைக்கல. ஸோ கையில் கிடச்ச பேப்பரை வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் 2 கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேன் அவனுக்கு. அப்புறம் இந்த பார்பி கேர்லும் அந்த கன்னும் அவனுக்கு ப்ளே ஸ்டேஷனில் அந்த பாயிண்ட்ஸ்க்காக கிடச்சிது ஃப்ரீ கிஃப்ட்டு. அதையும் சேர்த்து கிஃப்ட்டு பேக் பண்ணி கொடுத்தாச்சு பட்டுக்கு. பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் இந்த மாதிரி பலூன்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அவனுக்காக சர்ப்ரைஸாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவனுக்கு வெளியே வந்து பார்த்தோன்னே பலூன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி. அதை வச்சு தான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேக் கட் பண்ணவே ஆரம்பித்தோம். இங்கே தெரிஞ்சவங்க யாரும் இல்லாததுனால நாங்கள் யாரையுமே கூப்பிடலை. நாங்கள் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணோம். Happy birthday to Shirvi. Happy birthday. Amma kuda. Kuda amma. நல்லா இருக்கா? நீ amma kuda. அப்பா குடு. கட்டில இருக்குதா? நீ amma kuda. Wow. Happy birthday அம்மாவோட gift. நிறைய கிஃப்ட் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எதை பிரிக்கிறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு சாக்லேட்டில் இருந்தே பிரிக்க ஆரம்பித்தான். சாக்லேட்டும் சேர்த்து கிஃப்டாகவே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஒவ்வொன்றா பிரிச்சு பாரு. அடுத்தது பிரிச்சு நல்லா இருக்கா? சரி, அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணு. பேப்பரில் எடுத்து. சரி, அடுத்த ஓப்பன் பண்ணு. இது என்னது? காமி, இங்கே காமி. காமி பாப்போம், இங்கே காமி. இது என்னது? பார்பி கேர்ள். உனக்கு பிடிச்சதா? இது அப்பாவோட கிஃப்ட். அது யார் கிஃப்ட்? சித்திகாமி அது. பென்சில், கலர் பென்சில், எரேசர். எத்தனை ஷார்ப்னர்? 4 ஷார்ப்னர் இருக்கு. 2 1 2 3 4 ஷார்ப்னர். அடுத்து நைட்டுக்கு டின்னருக்கு லஞ்சுக்கு எல்லாமே இதே தான். தேங்காய் பால் சாதம், சிக்கன் கொட்டு, பால் பாயசம் வச்சுருந்தேன். இந்த 3மே பெட்டுக்கு பிடிச்சது தான். எல்லாம் அவனுக்கு பிடிச்சதாகவே செஞ்சு கொடுத்து பர்த்டே செலிப்ரேஷனை சூப்பராக முடிச்சாச்சு.